பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பாண்டியன் சரவணனை நல்லபடியா தூங்க வைக்கணுன்றதுக்காக சில விஷயம் எல்லாம் பண்றாங்க. இது சரவணனுக்கு ஒரு மாதிரி வருத்தமா தான் இருக்கு. அப்ப ஏன் இப்படி பண்றாங்கன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. பழைய பாட்டெல்லாம் பாட வச்சு இதை நானு தியேட்டர்ல பார்க்கணும்னு ஆசைப்படுவேன். ஆனா என்கிட்ட அப்ப பணம் இருக்காது, செலவு ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் அந்த படத்தை பார்க்காம இருப்பேன்னு நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. உடனே கோமதி, ஏங்க எதுக்காகங்க நீங்க இவனை இப்படி பாடுபடுத்திட்டு இருக்கீங்க? உங்களுக்கு டிவி பார்க்க தோணுச்சுன்னா நீங்க டிவி பாருங்க, எதுக்காகங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க சரவணன்னு சொல்லி கேக்குறாங்க. சரவணும் நானும் சேர்ந்து டிவி பாக்குறோம், என்ன கோமதி இதுல உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு இப்ப கோமதி புள்ள கிளம்பி போயிடுறாங்க. சரவணனுக்கு பயங்கரமா தூக்கம் வருது. இப்ப உடனே சரவணன் படுத்து, அப்பா எனக்கு தூக்கம் வருதுன்னு சொன்னாலும் திரும்பவும் நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன்னு சொல்லிட்டு பழைய கதைவையே பேசிட்டு இருக்காங்க. பார்த்தா சரவணன் நல்லா தூங்கிடுறாங்க. பாண்டி நினைச்சிட்டு இருக்காங்க, நம்ம டிவி பார்க்க வச்சதுனால நம்மளுடைய ஸ்டோரி இது எல்லாம் சொன்னதுனாலதான் சரவணன் நல்லபடியா தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனா சரவணன் தூங்கினதுக்கான காரணம் டாக்டர் கொடுத்த டேப்லெட். அது நம்ம பாண்டியனுக்கு தெரியறது கிடையாது. உடனே கதிர் என்னடா எதுக்காக இங்க நின்றுட்டு இருக்கேன்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல அண்ணன் தூங்கிட்டானா இல்லையான்னு பாக்குறதுக்காக வந்தேன். இங்க பாருடா, அவனை இப்படி பார்க்க வச்சு இப்படி பண்ணாவே அவன் நல்லபடியா ரெக்கவர் ஆயிடுவான். நீங்க இத பத்தியெல்லாம் கவலைப்படாத, சும்மா மாத்திரை மருந்து இந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் கொடுத்துட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு பாண்டியன் திட்டிறாங்க. உடனே கதிரும் அங்க இருந்து போறாங்க. ராஜி கிட்ட கதிர் அப்பா ஒரு மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த மாதிரி எல்லாம் சரவணன் அண்ணனுக்கு சரியாகாது. அவரு கொடுக்குற டேப்லெட்டை கண்டினியூ பண்ணணும், டாக்டர் என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணணும், அப்பதான் சரியாகுவாங்க. அதே மாதிரி அண்ணனுக்கு இருக்கிற பிரச்சனை அம்மாவுக்கு தெரியாது, தயவு செஞ்சு நீ இதை பத்தி சொல்லிடாத, சரவணன் அண்ணன்கிட்டயும் இதை பத்தி கேட்காதுன்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன, நான் கேட்க மாட்டேன், எனக்கு அந்த அறிவு கூட இல்லையான்னு சொல்லிட்டு ராஜி பேசிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் ஆகுது. வேஷ்டி ஷர்ட்ல குமார் வேற லெவல்ல இருக்காங்க. இத பார்த்ததும் சக்திவேலுக்கு பயங்கர சந்தோஷமாகுது. குமாரு, உனக்கு எப்படியாவது கல்யாணம் நடத்தி வைக்கணும்னு நான் சொன்னல, அதே மாதிரி உனக்கு நான் கல்யாணத்தை நடத்தி வைக்க போறேன், எனக்கு சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. உடனே குமாரு, அப்பா பலமுறை நான் ஏமாந்து போயிருக்கேன், கல்யாண மேடை வரையும் போயிட்டு எனக்கு கல்யாணம் நடக்காம கூட இருந்திருக்கேன், இந்த கல்யாணம் பிரச்சனை இல்லாத நடக்குமாப்பா நல்லா சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. என்னடா குமார பேசிட்டு இருக்க, எந்த பிரச்சனையும் வரையாது, நீ கவலைப்படாம இருடான்னு சொல்லிட்டு குமார சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்ததும் வீட்டுல இருக்க எல்லார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு எல்லாருமே கிளம்பி கல்யாணத்துக்காக கிளம்பி போயிடுறாங்க. இப்ப நம்ம ராஜு ரொம்பவே அழகா சேரீ கட்டியிருக்காங்க. கதிரும் ரொம்ப அழகாவே இருக்காங்க. ரெண்டு பேரும் அவ்வளவு அழகா இருக்காங்க. இத பார்த்ததுமே பயங்கர சந்தோஷமாயிடுது பாண்டியனுக்கு. கோமதி பசங்க ரெண்டு பேரும் அவ்வளவு அழகா ஜோடியா நின்றுட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கு போயிட்டு வந்ததும் சுத்தி போட்டுன்னு சொல்லிட்டு, இங்க பாரு இத குமாருக்கு கிஃப்டா போட்டுடு, இங்க பாரு அங்க மயிலு வீட்டு ஆளுங்க இருப்பாங்க, அவங்க முன்னாடி யாரும் எதுவும் பேசக்கூடாது, அவங்க சண்டை இழுக்கிற மாதிரி பேசினா கூட வாயை திறக்காத, கல்யாணம் முடிஞ்சுதா கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க, அந்த பக்கம் கூட நாங்க தலை வச்சு படுக்க மாட்டோம். ஆமா, வரவேற்பு தனியா வச்சிருக்காங்க, கல்யாணம் தனியா வச்சிருக்காங்க, ரெண்டுத்துக்குமே போக போறீங்களன்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லைங்க, தாலி கட்டி முடிஞ்சதும் நாங்க வந்துருவோம், அவங்க கூப்பிட்ட கடமைக்காக தாலி கட்டத்தை மட்டும் தாங்க பார்க்க போறோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்ப மயிலு குடும்பம் என்ன மாதிரியான பிரச்சனை பண்ண காத்துட்டு இருக்கு, கோமதி அமைதியா இருப்பாங்களா இல்லையங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.